தீபா அவர்களின் கையெழுத்தோடு தினம் தினம் ஏதாவது ஒரு அறிக்கை வெளிவர முடியாது. இதற்கு முன்பாக ரஜினியை பற்றி ஒரு அறிக்கை விட்டுருக்கீங்க. ரஜினிக்கு அரசியலுக்கு வர என்ன தகுதி இருக்கிறது கேட்டிருக்கீங்க. மாதவனுக்கு என்ன தகுதி இருக்கு அரசியல்? வெயில் வேற வெங்காயம் விற்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பா ஓரமா ஒதுங்குற இடத்துல டீ கடையை போட்டு உக்காந்துட்டாங்க. எப்போ வேணா வந்திருக்கலாம். இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட மத்தியில் உள்ள ஒரு குறிப்பிட்ட கட்சியின் அழைப்போடு அவர் திடீரென்று யாரும் எதிர்பாராத நேரத்தில் அரசியலுக்கு வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால பாஜக தொடர்ந்து வெளிப்படையாக ரஜினி வர வேண்டும் என்று சொல்லி வருகிறார். நான் டெல்லி போய் ஆகணும். ஃளைட் புக் பண்ணுங்க. பாஜகவோட அழைப்பை ஏற்ற இப்ப ரஜினியோட அந்த அரசியல் தொடர்பான அந்த கருத்து இருக்கலாம். அந்த அறிக்கை நீங்க அதை குறிப்பிடல. நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஹைட்ரோகார்பனை பத்தி ஒரு கருத்து தெரிவிக்கல, இலங்கை தமிழ் பிரச்சனை கருத்து தெரிவிக்கல, இது எதற்குமே கருத்து தெரிவிக்காம ரஜினி எப்படி அரசியல் உண்மைதானே எப்படி வரலாம்னு நான் கேட்கவே அதுதான் கேட்கிறேன். மாதவன் அப்பனா இதுக்கு முன்னாடி என்ன கருத்து தெரிவிச்சிருக்காரு, அவர் அரசியல் வரதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன? அவருக்கு அரசியல் வந்து தகுதி இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை. கட்டதுறைக்கு கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. ஹைட்ரோகார்பன் திட்டம் தொடர்பா, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க தொடர்பா, அந்த பிரச்சனை தொடர்பா, விவசாயிகள் பிரச்சனை தொடர்பா, இப்ப இருக்க வறட்சிகள் தொடர்பான பிரச்சனை தொடர்பா, மக்களுக்காக மக்களுக்கு என்ன சேவை செய்தார் என்ற கேள்வியை தான் நான் எழுப்பியிருந்தேன். இது வந்து இன்னும் தனிப்பட்ட தாக்குதல் இல்லையே. நீங்க கேட்கிற கேள்வி வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு தாக்குதலை ஏற்படுத்துற கேள்வியை கேட்கிறீங்க. நான் என்ன பம்பரமா சுத்தி விட்டு பாக்குறேன். சாரி. என்ன சாரி பாவட அன்றாரு. இப்ப யார் மேல மோதிருக்கு தெரியுமா? யார் மேல? என் வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. இடிச்சோன கிருன்னு சுத்துறே இல்ல, அப்பவே தெரிஞ்சது வெயிட் என்ன. நான் பொதுவான கேள்விகளை தானே கேட்டேன். அதாவது சமூக வலைதளங்கள்ல மக்கள் கேட்கிற கேள்வியை தான் நானும் கேட்டிருக்கேன். இதுல என்ன தவறு நீங்க கண்டுபிடிக்கிறீங்க? அதே மக்கள் மாதவனை பார்த்து கேக்குறாங்களே. கேட்கட்டுமே, நான் வேணாம் நான் சொன்னேன். மக்கள் யாரை வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம். அதுதான் ஜனநாயகம். That is freedom of expression. தமிழக மக்களை நேரடியா பாதிக்கிற நீங்க உங்க அறிக்கையில குறிப்பிட்டிருக்க அதே பிரச்சனைகள் தொடர்பா இதுவரைக்கும் நீங்க எத்தனை போராட்டங்கள் நடத்திட்டீங்க மக்களுக்கு ஆதரவா, அரசை எதிர்த்து? இதுக்கப்புறம் வருங்காலத்துல எது மாதிரி போராட்டங்களை நீங்க எடுக்க இருக்கீங்க? நான் வேணா பிச்சு தரடா. என்னது வாழைப்பழத்தை பிக்கிறது ஊரை கூட்டி வர்றியா? ஏன் கேரளாவில் போய் 2 ஆணையை கூட்டு வாய? ஆளை பரு பேசாம உங்க வேலையை பாரியா? நாங்கெல்லாம் இரும்புல சட்டையை தைச்சு போட்டு திருறோம். யோ பச்சை சட்டை, யோ நீ பிக்கிற மாடலேஷன் சரியில்லை. இந்தா கத்தி எடுத்துக்க. என்னது கத்தியா? பழத்தை பிக்கிறதுக்கு கத்தி நீட்டுறியா? மதுரைக்காரனு கையே கத்தி வரல பீச்சா. வரும் காலங்களில் நிச்சயமாக தமிழக மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது என்னுடைய கடமையாகவும் லட்சியமாகவும் ஏற்றுக்கொண்டுதான் நான் அரசியல் களத்தில் என்னை ஈடுபடுத்திக் கொள்கிறேன். இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கா. என்ன நடந்துக்கிட்டு இதை என்னோட வீட்டு பக்கம் கந்தராயிரம். சரி வீட்டு அட்ரஸ் சொல்லு. வீட்டு எதுக்கு கேக்குறேன்? ராசங்களா தரப்போற வீட்டை கேக்குறேன் நீங்க. வீட்டுல ஃபைட் பண்ணுவோம். அட்ரஸ் சொல்லு. மாலாளி வாடா. அட்ரஸ் சொல்றா. ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா? இது கஷ்டமப்பா. போன் வயர் பிஞ்சு 1 வாரம் ஆச்சு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.